முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நானு மோடி ஐயாவுக்கு ஒரு ஓப்பன் சவால் கொடுக்குறேன். இப்போ கடைசியா சென்னையில என்ன பண்ணீங்க நீங்க? எந்த பர்மிஷனும் வாங்காம மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போய் அதை குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்து எங்க தமிழ்நாட்டுக்கு ஹிந்தியை கொண்டு வரணும். யார்ட்டையாவது பர்மிஷன் வாங்கலீங்களா? இல்ல. சரி, உங்க பிஜேபி தலைவர் தமிழிசையை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம். அதுதான் கடைசியா நடந்துச்சு. இப்போ மோடி ஐயாவுக்கு ஒரு சவால் கொடுக்குறேன். முடிஞ்சா இந்த கையெழுத்து வாங்குனீங்கல்ல, அந்த டிராமாவிலாம் ஒரு பெரிய நிகழ்ச்சி போட்டு மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போய் குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுத்து தமிழ்நாட்டுக்கு ஹிந்தியை கொண்டு வாங்க. முடிஞ்சா பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு வருவீங்கல்ல, அதுல நீங்க ஜெயிக்கிறீங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஓப்பன் சவால் கொடுத்திருக்காரு. இப்போ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, எங்க தமிழ்நாட்டுக்கு ஹிந்தியை கொண்டு வரணும் அப்படின்னு நாங்க புடிவாதமா இல்ல, தெளிவா இருக்கிறோம். மோடி ஐயாவுக்கு ஒரே ஒரு எய்ம் தான். அவர் என்ன போஸ்டிங்ல இருக்காரு அதெல்லாம் அவர் மறந்துட்டாரு. ஒரே ஒரு எய்ம் தான், எங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க ஹிந்தியை கொண்டு வரணும் அப்படின்னு திணிக்கிறீங்க மக்கள் கிட்ட. எங்களுக்கு மும்மொழி கொள்கை எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு இருமொழி கொள்கை போதும். தமிழ் எங்க அறிவை வளர்க்கணும், இங்கிலீஷ் நாங்க வெளியே எங்கேயாவது போய் ஒர்க் பண்ணணும்னா, வேலை செஞ்சோம்னா அதுக்கு எங்களுக்கு இங்கிலீஷ் போதும் அப்படின்னு இது எல்லாத்தையுமே மு.க. ஸ்டாலின் அண்ணன் தெளிவா சொல்லிட்டாரு. மோடி ஐயாவுக்கு சவாலும் கொடுத்துட்டாரு.